படிக்காத மேதையா, ஏழை பங்காளரா, கர்ம வீரரா, பாரத ரத்னாவா, கிங் மேக்கரா, கருப்பு காந்தியா என்று எல்லோராலும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராசரை பற்றி நான் விரும்பும் தலைவர் காமராசர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனித நேயத்திற்கு இன்னொரு பெயர் காமராசர். காமராசரின் வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கை அல்ல. இயேசு பிராணம் ஒத்த பிராணம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஈடானது. அப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்த பூமியில் நான் பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன். தனி மனிதன் வாழ்விலும் பொது வாழ்விலும் அவர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் காந்தியடிகளின் சத்திய சோதனை போன்றதாகும். தன் எதிர்களை கூட தன் நண்பர்களாக்கி அவர்களுக்குரிய அங்கீகாரம் கொடுத்து அவர்களை வைத்து பல நல்ல காரியங்கள் செய்திட்டு செயல்வீரராவார். கள்ளுக்கரை மறிகள், அந்நிய துணியெடுப்பு, கொடி போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், சேல்மான் கமிஷன், எதிர்ப்பு போராட்டம் ஆகியவற்றில் காமராசர் பங்கேற்று சிறை தண்டனை பெற்றார். 1954ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சரானார். அதிக படிக்காத பெருந்தலைவர் காமராசர் கல்விக்கு செய்த சாதனைகள் என்று அடங்காதவைகளாகும். முதலமைச்சரான காமராசர் தமிழகத்தில் 9 ஆண்டு காலம் நல்லாட்சி புரிந்தார். கல்விக்கும் தொழிலுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அவர் ஆற்றிய சாதனைகள் எண்ணில் அடங்காதவைகளாகும். விருதுநகரிலே ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து போதிய கல்வி கற்கவும் வசதியேற்ற சூழ்நிலையே வளர்ந்து வாழ்ந்து பின்னர் அரசியலே தொண்டராக ஒரு மாபெரும் கட்சியிலே இணைந்தார். தனது உழைப்பா தொண்டா படிப்படியாக உயர்ந்தவர் தான் பெருந்தலைவர் காமராசர். அவர் சாதனைகள் யாவுமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் ஆகும். தமிழகத்துக்கு பல மருத்துவக் கல்லூரிகளும், விவசாயத்துக்கு பல அணைகளும், தொழிற்புரட்சிக்கு பல தொழிற்சாலைகளும், மின்சாரத்திற்கு நிலைகளும் தந்து தமிழக முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார். இப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராசரை பற்றி நான் விரும்பும் தலைவர் காமராசர் என்ற தலைப்பை பேச வாய்ப்பு கொடுத்த பள்ளிக்கும் ஆசிரியருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.